அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்குனி உத்திரம் அன்று மறந்தும் இந்த தவறுகளை செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். பங்குனி உத்திரத்தன்று என்னென்ன தவறுகளை நாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பங்குனி உத்திரம் வருகிற 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு வருகிறது. இந்த பங்குனி உத்திர திருநாள் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த பங்குனி உத்திர நாள் அன்று பல தெய்வங்களுக்கு திருமணம் நடந்த நாளாகவும் இது சொல்லப்படுகிறது. சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் அன்றுதான் நடந்தது. முருகனுக்கும் வள்ளி தெய்வசேனாவுக்கும் அன்றுதான் திருமணம் நடந்ததாகவும், அதே மாதிரி பிரம்மனுக்கும் சரஸ்வதிக்கும் அன்றுதான் திருமணம் நடந்தது அப்படின்னும் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட மிகவும் விசேஷமான இந்த பங்குனி உத்திர திருநாள் அன்று நாம மறந்தும் செய்யக்கூடாத ஒரு சில விஷயங்களை பத்தி தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்ப்பது பங்குனி உத்திர திருநாள் அன்று முருகப்பெருமானை நாம வழிபாடு செய்வது, சிவனை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும். அப்படி உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்வது, அங்கு நடக்கக்கூடிய திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டு முருகனை தரிசனம் செய்வது அப்படிங்கிறது மிக மிக அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதை விட்டு அடுத்தவர்களிடமிருந்து வாக்குவாதம் செய்யக்கூடாது. வீடுகளிலேயே கணவன் மனைவிக்கிடையே குழந்தைகளுக்கிடையே அன்றைய தினம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படி சொல்றேன்னா, சின்ன ஒரு சண்டைகள் கூட அன்றைய நாளை கெடுப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால அன்றைய தினம் வாக்குவாதம் செய்வதை முற்றிலுமாக நாம தவிர்க்க வேண்டும். எல்லாருக்கும் தெரியும், அசைவம் அன்றைய நாள் சமைக்க கூடாது அப்படிங்கிறது. அசைவத்தை தவிர்த்து வேறு என்ன உணவுகளை நம்ம அந்த பங்குனி உத்திரம் அன்று சமைக்க கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவக்காய், வாழைப்பூ, இது மாதிரி துவர்ப்பு கசப்பு நிறைந்த உணவுகளை நாம் அன்றைய நாளில் தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. துவரம் பருப்பு போட்டு சாம்பார் வைப்பது மிக நல்லது. அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு பிடித்த அந்த சர்க்கரை பூசணிக்காய் நீங்க அன்னைக்கு உணவுல சேர்த்து கொள்வதும் மிக மிக நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கடன் அன்றைய நாள் வாங்கவே கூடாது. நிறைய பேர் ரொம்ப ரொம்ப அவசரமான ஒரு சூழ்நிலை, அது உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு உயிருக்கே ஆபத்தான நிலையில் இருக்கும்போது நாம இதை கடைபிடிக்க முடியாது இல்லைங்களா? ஆனா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வாங்கிக்கலாம், இந்த விஷயத்த நாளைக்கு கூட நம்ம செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த தள்ளி போட்டுருங்க. கடன் எக்காரணத்தை கொண்டும் வாங்காதீர்கள். அது பெரும் சிக்கலை உங்களுக்கு உண்டு பண்ணும். இந்த நாள்ல கடன் வாங்குவதோ கடன் கொடுப்பதோ செய்வது அப்படிங்கிறது அவ்வளவு நல்லது கிடையாது. அதனால கடன் வாங்குவதை முற்றிலுமாக இந்த நாள்ல தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி தங்க நகைகளை அடமானம் வைப்பதும் செய்யக்கூடாது. பேங்க்ல தானே வைக்கிறோம், நம்மளோட நகை தானே, அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு செய்யாதீங்க. இந்த நகைகளை நீங்க திரும்ப மீட்பதற்கு நிறைய போராட வேண்டியது இருக்கும். அதனால இந்த மாதிரியான விசேஷமான நாட்கள்ல கடன் வாங்குவதோ கடன் கொடுப்பதோ இல்ல நம்மளுடைய தங்க நகைகளை கொண்டு போய் அடமானம் வைப்பதோ இது மாதிரியான விஷயங்களை செய்வதை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். அதே மாதிரி பங்குனி உத்திர திருநாள் அன்று மிக மிக விசேஷமான நாட்கள். பொதுவாக காலையில எழுந்திருச்சு உடனே குளிச்சுட்டு நீங்க பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களால விரதம் இருக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா விரதம் இருந்து முருகப்பெருமானை நீங்க வழிபாடுகள் செய்யலாம். இல்ல விரதமெல்லாம் இல்ல, வழிபாடும் செய்யல, இதுல எதுலையுமே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா கூட இந்த மாதிரி விசேஷமான நாட்கள்ல நாம காலையில குளிச்சுட்டு உணவருந்துவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. காலை உணவை குளிக்காமல் உண்ணக்கூடாது. குளிக்காம வெளியில் செல்வதையுமே நாம தவிர்க்க வேண்டும். அப்ப காலையில எழுந்திருச்சு நேரமே நீங்க குளிச்சுட்டு அதற்கு அடுத்தது உங்களுடைய வேலைகளை தாராளமாக பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த நாள்ல பங்குனி உத்திர திருநாள் அன்று தீட்டு வீடுகளுக்கு செல்லக்கூடாது. நிறைய பேர்
யாராவது ஒருத்தங்க வந்து இறந்திருப்பாங்க, அவங்கள போய் விசாரிப்பதற்கோ அது மாதிரியான விஷயங்களுக்கு செல்லக்கூடாது. அதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். தீட்டு வீடுகளுக்கு செல்வதை நாம தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். முடிந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திர திருநாள் அன்று எல்லாருமே நம்ம விரதம் இருப்போம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மௌன விரதத்தை கடைபிடிப்பது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. ஏன் அப்படின்னா விரதங்கள்லேயே உயர்வான விரதமாக கருதப்படுவது இந்த மௌன விரதம். நீங்க ஒரு நாள் முழுக்க மௌன விரதம் இருக்க முடியாவிட்டாலும் முதல்ல நான் இப்பதாமா ஸ்டார்ட் பண்றேன் இந்த மௌன விரதம், ஆனா இடையில எப்படியோ நான் தப்பி தவறி ஒரு வார்த்தை பேசிடுறேன், பரவாயில்ல. முருகனை மறுபடியும் பிரார்த்தனை நல்ல மனதார நினைச்சு பண்ணிட்டு உங்களுடைய மௌன விரதத்தை ஆரம்பிக்கலாம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, மௌன விரதத்தப்போ நம்ம பேசிட்டோம்னா அது பெரிய தெய்வ குத்தம் ஆயிரும், அதுக்கு நம்ம பேசாம இருக்காமலே மௌன விரதம் இருக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. கண்டிப்பா அது மாதிரி செய்யவே கூடாது. முருகப்பெருமானை மனதார உள்ளன்போட நம்ம முருகா அப்படின்னு கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவர் தான் முருகப்பெருமான். கண்டிப்பா அவர் உங்களை எக்காரணத்தை கொண்டும் தண்டிக்க மாட்டாங்க. முதல்ல ஸ்டார்ட் பண்றவங்க 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் அப்படின்னு உங்களுடைய அந்த நேரத்தை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே நீங்க போகலாம். முதல்ல ஸ்டார்ட் பண்றீங்க, ஒரு 1 மணி நேரம் இருக்கிறேன் அப்படின்னா பரவாயில்ல. உங்களுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்து விட்டு 1 மணி நேரம் மௌன விரதமாக ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ அப்படிங்கிற இந்த 6 எழுத்து மந்திரத்தை மனதிற்குள்ளே சொல்லிக்கொண்டு முருகனை நினைத்து இந்த மௌன விரதத்தை இருங்க. இந்த பங்குனி உத்திரத்தன்று இந்த மௌன விரதத்தை இருந்து பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு வந்து நீங்க கேட்டதை முருகப்பெருமான் கொடுப்பார். கண்டிப்பா இதை வந்து நீங்க ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. முருகன் வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக ரொம்ப ரொம்ப இலகிய மனதுடையவர். நம்ம என்ன கேட்டாலும் அதை கேட்டபடியே கொடுக்கக்கூடியவர். அவருக்கு தேவை எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளன்போடு அவரை நாம வழிபாடு செய்வது மட்டும்தான். நம்மளுக்கு என்ன வச்சிருக்கிறாங்க, நம்மளுக்கு என்ன அலங்காரம் பண்ணி இருக்காங்க, அதையெல்லாம் பார்க்க மாட்டாரு. எதிரில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம மேல எந்த நம்பிக்கையோட அன்போட பக்தியோட நம்மளை நினைச்சு வழிபாடு செய்யறாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் முருகன் பாப்பாரே தவிர மற்ற எதையும் ஆடம்பரத்தை எல்லாம் விரும்ப மாட்டார். நீங்க உங்களுடைய வேண்டுதல் நியாயமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பா முருகப்பெருமான் கிட்ட கண்ணீர் விட்டு 2 சொட்டு கண்ணீர் தான் நம்ம வந்து அவருக்காக விடக்கூடியது. அழுது புலம்புங்க, நீ தான் செய்யணும், நீ தான் எனக்கு கொடுக்கணும். ஒரு ஃப்ரெண்டுகிட்ட எப்படி நம்மளோட கஷ்டத்தை எல்லாம் ஷேர் பண்ணுவோம், அது மாதிரி ஷேர் பண்ணி முருகன் கிட்ட வந்து கேளுங்க. கண்டிப்பா முருகப்பெருமான் கொடுப்பார். வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த பங்குனி உத்திர திருநாள் அன்று கண்டிப்பா முருகப்பெருமானினுடைய அருள் உங்க எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.